இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் மிகப்பெரிய மனித பேரழிவை காசா எதிர்கொண்டுள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை 60,000-ஐ கடந்துவிட்டது. உணவு பற்றாக்குறை பஞ்சத்தின் விளிம்பை எட்டியுள்ளது. இதுகுறித்து இன்றைய பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். காசாவில் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலில் உயிரிழப்பு எண்ணிக்கை 60,000-ஐ கடந்துள்ளதாக ஹமாஸ் நிர்வாகத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் 18,592 பேர் குழந்தைகள் மற்றும் 9,782 பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை வரையிலான 24 மணி நேரத்தில் மட்டும் 112 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் உதவி பொருட்களை பெற முயன்ற போது 22 பேர் உயிரிழந்ததாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இருபத்தி 4 மணி நேரத்தில் 112 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் உதவி பொருட்களை பெற முயன்ற 22 பேரும் அடங்குவர். காசா பகுதி கடுமையான உணவு பற்றாக்குறையில் சிக்கியுள்ளது. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக சர்வதேச உணவு நெருக்கடி ஆணையம் தெரிவித்துள்ளது. உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பரவலான மரணங்கள் ஏற்படும் என அது கணித்திருக்கிறது. இஸ்ரேல் தனது 2.5 மாத முற்றுகையை கடந்த மே மாதம் தளர்த்திய பிறகும் மிக குறைந்த அளவிலான உணவு மற்றும் அத்தியாவசிய உதவிகளே காசாவை அடைவதாகவும் பாலஸ்தீனியர்கள் கடுமையான பட்டினியை எதிர்கொள்வதாகவும் உதவி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் காசாவில் பசியின் நெருக்கடியை திகைக்க வைக்கும் அவநம்பிக்கை நிலையை எட்டியுள்ளதாக கூறியுள்ளது. கிட்டத்தட்ட 1,00,000 பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காசா மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் பல நாட்களாக சாப்பிடாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இந்த மாதம் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான 82 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்றும் இதில் 24 குழந்தைகள் அடங்குவதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் கூறுகிறது. இன்டகிரேட்டட் ஃபுட் செக்யூரிட்டி ஃபேஸ் கிளாரிஃபிகேஷன் என்ற அமைப்பு உலக நாடுகளின் சூழலை மதிப்பிட்டு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கண்டறிகிறது. பஞ்சம் ஏற்பட்டிருப்பதை கண்டறிய அது பல அளவுகோல்களை வரையறுத்துள்ளது. பஞ்சம் என்பது 20% குடும்பங்களுக்கு தீவிர உணவு பற்றாக்குறை, 6 மாதங்கள் முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளில் குறைந்தபட்சம் 30% பேர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் 10,000 பேருக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 2 பேர் பட்டினி அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய் தொற்று காரணமாக இறக்கும்போது முறையாக அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் காசாவிற்குள் அணுகலை கடுமையாக கட்டுப்படுத்துவதால் தரவுகளை சேகரிப்பது சவாலாக உள்ளது. ஆனாலும் காசாவின் பெரும்பாலான பகுதிகளில் உணவு பற்றாக்குறையானது பஞ்சத்தின் அளவை எட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. காசாவில் இதற்கு மேலும் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை என்றால் நம் சமகாலத்தில் செயற்கை பஞ்சத்தை உருவாக்கியதற்கான சாட்சியமாகி விடுவோம் என சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.